மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை அவை கூடுகிற போது அவை தலைவருக்குரிய மரியாதை தான் அளிக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற போது மாண்பு முதலமைச்சர் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருந்த அந்த வாசகம் எல்லாம் நீக்கப்படுகிறது. என்னுடைய பேச்சில் அங்கும் இங்கும் மட்டும்தான் இருந்ததை ஒழிய அங்கும் அலைந்து கொண்டிருந்தார் பேச்சு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சட்டசபையில் எப்படின்னா மினிஸ்டர் பதில் சொல்லிச்சுமே டயஸ்ல ஆபீசர்ஸ் இருக்கணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா ஹெல்த் செக்ரட்டரி மட்டும் தான் இருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல காலம்பர பார்த்தா யாரும் இல்ல. 2 ட்ரிப்பு 2 கேள்வி கேட்டாங்க. தயவு செய்து பதில் உரை கொடுக்கச்சுமே ஆபீசர்ஸ் வந்து உட்கார சொல்லுங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன், நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. சொன்ன அந்த ஒரு வாசகத்தை மட்டும் அவைக்குழு நீக்கி விடுகிறேன். அவர் குற்றச்சாட்டு சொல்லி போய் அவைக்குழு நீக்கப்படுகிறது. அவைக்குழு அதை மட்டும் நீக்கி விடுகிறேன். அந்த வார்த்தைகள் அவைக்குழு நீக்கப்படுகிறது. தாவேகா ஒரு பெரிய ஒரு கொள்கை முழக்கமாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பது தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். மனப்பாடமா சொல்றீங்க பாருங்க. அதை இல்ல எனக்கு 2 காது இருக்கு, 53 வருட அரசியல் அனுபவம் இருக்கு. அதனால மனசுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை. 1977 புரட்சி தலைவர் இந்த புனித கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் உயிரோள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு. அவர் இருக்கிற போதே 80 பாராளுமன்றத்தில் மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவர் இருக்கிற போதுதான் 86 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டங்களை நடத்தி வந்தனர். பல்வேறு கட்டமாக இந்த வழக்குகள் நடந்து வருகிறது. 2017 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும் சரி, அதற்கப்புறம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நடந்து வரும் வழக்குகளும் சரி, முறையாக தமிழக அரசு சார்பாக சரியாக கையாளப்படவில்லை. இந்த காப்பு கார்டு பற்றி நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர் பேசினார். காப்பு கார்டு கையெழுத்து போட்டதே நான் தான். ஏன் என்று சொன்னால் 1924 அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் இதை எப்படியாவது வனத்துறையின் சார்பாக வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் 108 பேர் என்று இருந்தேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைவர் பார்த்தாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் போட்ட கையெழுத்து ஆதரவு ஏற்று அவர் கையெழுத்திட்டார். ஆக அப்புறம் திமுகவில் என்ன இருக்கு? நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 29/5 என்ன பண்ணீங்க? You have to inform the Supreme Court. அதுதான் தாவேகா அரசு செய்யணும். ஆகவே நம்முடைய அமைச்சர் பேசுங்க, நான் பதில் சொல்ல தயாராக. நீட் என்பது யாரால் கொண்டு வரப்பட்டது? ஏழை மாணவர்கள் வயிற்றில் அடித்தவர் யார்? அவரே சென்னைக்கு வந்து நீட்டினுடைய மக்களை சந்திக்கிறார். எந்த விதத்தில் நியாயம்? ஆட்சி மாறலாம், நீங்கள் கொண்டு வந்த சட்டமோ நீங்கள் கொண்டு வந்த நீட்டு நோட்டிபிகேஷன் மாறாது. நீட் வந்து எந்தெந்த மாநிலங்கள் விரும்புதோ அந்தந்த மாநிலங்கள் தேசிய நுழைவுத் தேர்வை பயன்படுத்தலாம். அதில் வந்து அதனால தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இவங்க சொல்கிறாங்க 2016 நீட் உள்ளார வரல. 2017 யார் ஆட்சியில் இருந்தா? 2017 இருந்த ஆட்சியாளர் தான் நீங்கள் கேட்கணும். அன்னைக்கு தான் நீட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு 2016 கூட வரல. நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர். மாண்பு உறுப்பினர் வந்து எம்எல்ஏ இருந்தார். அப்போவே உங்களுக்கு தெரியும் இந்த சட்டமன்றத்தில் விவாதம்லாம் நடந்தது. இப்போ அமைச்சராக இருக்கிறீங்க. 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அப்போ யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம்? அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்குது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. 21 பொருள்கள்
அன்று பொங்கலுக்காக வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த 21 பொருளும் எங்கே இருந்து வழங்கப்பட்டது என்று சொன்னால் வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாடு நன்காக அறியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அதை பச்சை செய்யவில்லை. திமுக ஆட்சி பொறுப்பேற்கின்ற சமயத்திலே அந்த கொரோனா காலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு 21 மளிகை பொருட்கள் வழங்கணும். வெளி மாநிலத்திலாம் வாங்கல, இங்கே எல்லா பொருளும் கிடைக்குது. இப்போ பருப்பு இருக்குன்னு வச்சுங்க, தோரம் பருப்பு இங்கே தமிழ்நாட்டிலேயே கிடைக்குதா, இந்தியா முழுவதும் கிடைக்குதா? இல்லை, வெளிநாட்டிலிருந்தே இறக்குமதி செய்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால எல்லா பொருளுமே தமிழ்நாட்டில் கிடைக்குங்கிறது இல்லை, இந்தியாவில் கிடைக்குங்கிறது இல்லை. நாங்களும் வாங்கணும், நீங்களும் வாங்கினீங்க முதல்ல உங்கள் ஆட்சி காலத்தில். இப்போ வாங்க போகிறது அப்படித்தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு விளைச்சல் இல்லை. அதனால நீங்கள் ஒரே தமிழ்நாட்டிலே எல்லா பொருளும் கிடைக்குங்கிறது சாத்தியம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரியும். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையத்தில் ஒரு வயதான பெண்மணி உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதிலே நியாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடந்த மற்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது அல்ல. முனைவரா கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமா. கர்நாடக மாநிலத்திலே 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அவசர தீர்மானத்தை காலையில் கொடுத்தார். நல்லது. இல்ல நீங்க காலையில கொடுத்து கர்நாடகா வரைக்கும் போயிட்டு வரணும். மாண்பு அமைச்சருடைய பதிலுரைக்காக காத்திருக்கிறேன். பதில் வந்தவுடன் எடுத்துக் கொள்ளப்படும். உறுப்பினர் இது குறித்து மட்டும் பேசிட்டு நீங்க முடிச்சிருங்க. அப்புறம் ஒரு ஊரா சொல்ல ஆரம்பிச்சா சுருக்கமா இதை ஒட்டி மட்டும் பேசுங்க. இல்ல எந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதை குறித்து கொடுத்திருக்கின்றீர்களோ அதை ஒட்டி மட்டும் தான் பேசணும். நீங்க மற்ற விஷயங்களை இதுல கொண்டு வரக்கூடாது. தாரகை கத்பத்தவர் சுருக்கமா அமைச்சர்கள் சொன்ன கருத்தை ஒட்டி ஏதாவது சொன்னாங்க. மாவட்டத்தில் மாவட்டத்தில் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசுறேங்க. சுருக்கமா நீங்க சுருக்கமா எஸ் கிருஷ்ணமூர்த்தி சுருக்கமா உறுப்பினர். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை என்னுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடந்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, சமீப காலமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தியிருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன். அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மத்தவனை பத்தி பேசிட்டீங்க. நீங்க எடுத்தீங்களே அந்த கார்ல தண்ணீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள்ல ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். போதை ஆன்டி ட்ரஸ்டுக்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற 2 பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த இபிசிஐடி பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்வார். எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியாக நடக்கலை எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ
இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்துருக்கு. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு, இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. முன்னாள் முதல்வர் அடுக்குமுறையில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026ல ₹1 ஓட்டுக்கு நம்முடைய தம்பி அவர்கள் எங்களுடைய தலைவரை பெயர் சொல்லி சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் படித்த பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கக்கதாசம் என்ற சிறிய கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரியாக நான் பணியாற்றிய போது கிராமத்து மக்களின் வழிகள் புரிந்து பொதுமக்களுக்கு அரசாங்க சேவை என்ற ஒன்று எவ்வளவு தேவை என்பதை கண்கூடாக பார்த்து அறிந்தேன். முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். 50 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறார் சொன்னா, திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்டு கலைஞரை சொல்லுகிறாரா? யாரும் சொல்றாரு? யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னவர் தான் முதலமைச்சராக இந்த 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம் சொன்னா திராவிட இயக்கம் தான். அவர் தான் சொன்னார், நான் கிராமத்தில் எங்கேயோ பிறந்து வளர்ந்தேன், எங்கேயோ போய் நான் கிருஷ்ணகிரி ஒரு கிராமத்தில் போய் நான் மருத்துவராக வந்தேன் என்று சொன்னால், இந்த மருத்துவம் சாதாரண கிராமத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு வந்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் யாரும் நான் பேசியிருக்க முடியாது, யாரும் படித்திருக்க முடியாது. எனவே திராவிட இயக்கத்தை நீங்க புதுசா வந்துக்கிறீங்க, கொள்கையை சொல்லுங்க, மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வரும் சொல்லுங்க, 25 ஆண்டு காலம் கட்டமைச்சோன்னு சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அடுத்தவரை கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலை